Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த 15 வருடங்களாக பெண்மணி ஒருவர் இயற்கை சமையல் எரிவாயு உற்பத்தி செய்து பயன்படுத்தி வருகிறார். மேலும் அதிலிருந்து வெளிவரும் கழிவுகளை உரமாக விற்பனை செய்து வருகிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரத்குமார் வழங்கிய கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த மேல் வெங்கடாபுரம் கிராம பகுதியை சேர்ந்த இல்லத்தரசியான புவனேஸ்வரி என்பவர் வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே கல்வி பயின்றிருக்கிறார். இவர் கல்வி பயின்ற காலகட்டத்தில் இயற்கை எரிவாயு குறித்த கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வமானது அவருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவர் விவசாயத்தை பின்னணியாக கொண்ட குடும்பத்திலிருந்து வருகை தந்திருப்பதால் இவர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்க்கும் பணியில தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். மேலும் இவர் தற்போது இப்பகுதியில பார்ப்போமானால் அரசு மானியத்தின் மூலியமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டின் அருகாமையிலேயே சிறிய அளவில் இயற்கை எரிவாயு உற்பத்தி பிளான்ட் அமைத்து தற்போது அவரது குடும்பத்திற்கு தேவையான இயற்கை எரிவாயுவை தானாகவே உற்பத்தி செய்து பயன்படுத்தி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளாகவே இவர் சிலிண்டரை விலை கொடுத்து வாங்காமல் இவராகவே உற்பத்தி செய்யும் சிலிண்டரை கொண்டு தற்போது பயன்படுத்தி வரக்கூடிய சம்பவமானது கிராம மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பினை பெற்றிருக்கிறது. நான் 15 வருஷமா மாடு வச்சுன்னுக்கிறேன். மாடு வச்சுங்கிறதுனால அதை வச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த நம்ம கிட்ட இருக்கிற பொருளை தான் மதிப்பு கூட்டணும் அப்படின்ற ஆசை எனக்கு. அதனால நான் 8th படிச்ச அந்த சயின்ஸில் ஒரு சப்ஜெக்ட் வந்தது, பயோகேஸ் சாண எரிவாயுன்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு. இங்கே இருக்க ஸ்கூல்லலாம் டீச்சருங்கெல்லாம் கூட இந்த பயோகேஸ் இப்போ கூட நேரடியாக பாடம் எடுத்துன்னு போகிறாங்க. டீச்சருங்க நேராக எப்படி பயோகேஸ் தயாரிக்கிறாங்க எப்படின்றத ஈஸியாக மாணவர்களுக்கும் புரியுது. டீச்சருங்க நேராக கொண்டு இங்கேயும் பாடம் நடத்துகிறாங்க. அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் இந்த பயோகேஸ் போடணுன்ற ஆசைப்பட்டு போட்டு 15 வருஷமா பயனடைகிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா, தள்ளாத கேள்வி கூட அந்த பயோகேஸ் அடுப்பு பற்ற வச்சு எரி வைக்கலாம். ஐயோ ஆபத்து, அது பற்றிக்கும், அது லீக் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு மெயின்டைனில் சந்தோஷமாக சமையல் செய்யலாம். அதே போல் சின்ன குழந்தையும் கேஸ் பற்ற வைக்கலாம். அதனால மனசு சந்தோஷமா இருக்கும். குறிப்பாக இவர் மாட்டு சாணத்தின் மூலியமாக இந்த இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்வது மட்டுமின்றி அதிலிருந்து வரக்கூடிய திட கழிவுகள் அனைத்துமே தரமான உரங்களாக விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்பதால் அதனையும் விற்பனை செய்து அதன் மூலியமாக பெரும் லாபத்தை ஆனது புவனேஸ்வரி அவர்கள் ஈட்டி வருகிறார். இந்த நிலையில தற்போது கடந்த சில மாதங்களாகவே போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் சிலிண்டர்களின் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்திகளும் மற்றும் சிலிண்டர்களின் விலைவாசி உயர்வுகளும் அதிகரித்திருக்க நிலையில இல்லத்தரசிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்க சூழல்ல இந்த புவனேஸ்வரி தானாகவே தற்போது வீட்டின் அருகாமையிலே இயற்கையான முறையில எரிவாயு உற்பத்தி செய்யும் பிளான்ட் அமைத்து எரிவாயுவை உற்பத்தி செய்து பயன்படுத்தி வரக்கூடிய சம்பவமானது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொருவருக்கும் இது போன்ற பிளான்ட்களை அமைப்பதற்கான நிதி ஆதாரங்களை அரசு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது புவனேஸ்வரியின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் சரத்குமார்.